விசேஷ வீட்டுக்கு வந்துட்டோம். எங்கள் வீட்டில் விசேஷம். அதனால இங்கே வந்து காலையில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் இட்லி சட்னி சாம்பார். இட்லி அங்கே சட்னி எங்கம்மா? இங்கெல்லாம் வந்து கோழி பண்ண சைடுங்க, அப்புறம் ஊர் சைடுனால கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இது சாம்பார். இது வந்து தண்ணி தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லைடா. சட்னி எங்கே போச்சு? ஸோ நாங்கள்லாம் வந்து ரெடி ஆயாச்சு. இப்போ நாங்கள்லாம் கிளம்பியாச்சு. பாப்பா அருணி, ஹாய்மா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து என்னோட எக்ஸாம் பண்ணிட்டு இருக்கேன். கார்ல ரன்னிங்ல எக்ஸாம் பண்றாங்க. ஆன்லைன் கிளாஸ் கூட இல்ல, எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரண்யா நாங்கெல்லாம் வந்து பயங்கரமா ரெடி ஆயிட்டோம். ஹாய் சரண்யா, எப்படி இருந்தது இன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ்? குட்டீஸ் 2 பேரும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க இல்லையா? முடியெல்லாம் அப்படியே இங்க பயங்கர வெயிலுங்க இல்ல? சரி வெயில்ல ராஜு எல்லாம் மேல் பார்வை பார்த்ததுல நினைச்சிட்டீங்க. ஸோ எங்கள் வீட்டில் விசேஷம்னு சொல்லி ரொம்ப நாள் தள்ளி போட்டேன் இல்லையா? ஸோ எங்கள் பாப்பாவுக்கு நாங்கள் வந்து சூப்பராக வந்து மேக்கப் பண்ணி ரெடி பண்ணி அலங்காரம் பண்ணி இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ரெடி பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஏன் இந்த வீடியோ லேட் ஆகிடுச்சுன்னு நான் வந்து சொல்கிறேன். நான் வந்து உங்களுக்கே தெரியும், இந்த ப்ரைடல் சீசன் அப்போ பேக் டு பேக் ப்ரைடல் இருந்தது. அது அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தன்மை த்ரெட்ஸ்லேயும் வந்து நிறைய ஆர்டர்ஸு இதுன்னு போயிட்டுருக்கு சாரீ பிஸ்னஸ்ஸு. ஸோ அதனால எடிட்டிங் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதுக்கு தான் சாரியை போட்டுட்டு அப்படியே வாங்க வீடியோக்குள்ளார போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நான் வீட்டுக்கு காலையிலேயே வந்து போயிட்டோம். நாமக்கல்லில் தலிகைன்னு ஒரு ஊரில் எங்கள் பெரிய மாமியார் வீடு. பெரிய மாமியாரோட பேத்தி தான் வயசுக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம முறைப்படியாக செய்ய வேண்டியதெல்லாம் நான் வந்து செய்யணும் இல்லையா? ஸோ அதுக்காக நாங்கள் வந்து விழாவை சிறப்பிக்கிறதுக்கும் வந்து நாங்கள் கிளம்பி போயிட்டோம். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் போனோடனே பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி சாம்பார் சட்னிங்க சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சோடனே ஷர்திகா பாப்பாவை வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ பாப்பா வந்து ஃபர்ஸ்ட் டைம் மேக்கப் போடுறாங்க. எனக்குமே டவுட் இருந்தது, மேக்கப் அவங்களுக்கு சிட் ஆகுமா ஆகாதான்னு, அவங்களுக்கு எப்படி இருக்கும், பிடிக்குமா, எல்லாருக்குமே பிடிக்குமா. ஏன்னா ஊர் சைட்லனா ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து மேக்கப் போடுறேன். கொஞ்சம் டென்ஷனாக இருந்தது. பட் ஒர்க் வந்து பண்ணிகிட்டே இருந்தோம். அதில் இடையில நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணவே முடியல. பிகாஸ் பேக் டு பேக் ஃபுல்லானுங்க எல்லாருக்குமே, என் பாப்பாவுக்கு, அப்புறம் லக்ஷிதாக்கு, அங்கே இருக்க மித்த குட்டீஸ் ஹர்னி பாப்பாவுக்கு எல்லாத்துக்கும் வந்து நாங்கள்லாம் மேக்கப் போட்டுட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ அதனால் எங்களுக்கு வந்து டைமே கிடைக்கல வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு. ஸோ கடகடன்னு ரெடி ஆகிட்டு இருந்தோம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நானும் சரண்யாவும் தான் வந்து மெயினாக வந்து எல்லாரையும் ரெடி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ குழந்தைங்களாம் க்யூட்டாக இருக்க ரீசனும் அதனால தான். ஸோ 2 பேரும் வந்து ஹேண்ட் இன் ஹேண்ட் ஒர்க் பண்ணி நாங்கள் எல்லாத்தையும் வந்து முடிச்சிட்டோம். எனக்கு வந்து அந்த ஒரு ஒர்க் பாப்பாவை ரெடி பண்ணி அமிச்சோடனே தான் எனக்கு வந்து திருப்தியாக இருந்தது. அதுக்கப்புறமேட்டு நான் போய் ரெடி ஆனேன். அதெல்லாம் எதையுமே ஷூட் பண்ண முடியல. ஏன்னா அது வந்து ஒரு ஜஸ்ட் 20 மினிட்ஸில் நான் ரெடி ஆனேங்க. நானும் சரண்யாவெல்லாம் பார்த்திங்கன்னா 20 மினிட்ஸ் தான். குளிச்சு மறுபடியும் வந்து, ஏன்னா ஹீட் பயங்கரமாக இருந்தது அந்த இடத்துல. ஸோ குளிச்சு மறுபடியும் வந்து ரெடி ஆகிறதுக்கே 20 மினிட்ஸ் தான் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். இல்லை 15 தான் சொல்லணும். அந்த மாதிரி நாங்கள் டக்குன்னு ரெடி ஆகிட்டு மண்டபத்துக்கு போனோம். மண்டபத்துக்கு போனோடனே அந்த சீத்தட்டெல்லாம் வந்து ரெடி பண்ணாங்க. ஏன்னா பாப்பாவை அமிச்சிட்டோம் ஃபஸ்ட்டே. எல்லா கெஸ்ட்டும் வந்துட்டாங்க. ஆனால் நாங்கள் 2 பேரும் இல்லைன்னு ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க, எங்கே காணோன்ட்டு. அப்புறம் நாங்கள் வேகமாக கிளம்பி அங்கே போய் அதுக்கப்புறமேட்டு சீத்தட்டெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு பாப்பாவை வந்து ஸ்டேஜுக்கு கூப்பிட்டாங்க. ஸோ பாப்பாவோட மேக்கப் எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்கள். நான் பிஃபோர் பிக்சர்லாம் வந்து எடுக்கல, ஐம் சாரி. பட் வேறு வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை இருந்தாலும் இனிமேல் வர வீடியோஸில் நான் காமிக்கிறேன். எங்கள் வீட்டு பாப்பா தான் அது. அதனால் நாங்கள் வீடியோஸ் பெருசாக வந்து பிஃபோர் ஆஃப்டர்லாம் வந்து ப்ளேஸ் பண்ண முடியல. நீங்களே பாருங்கள் எப்படி இருக்கான்னு. ஸோ பியூட்டிஃபுல்லாக அழகாக வந்து ஜம்முன்னு ரெடி ஆகிட்டாங்க. அப்படியே லைக் எனக்கே வந்து வாவ் அப்படின்னு மாதிரி இருந்தது. கலர் காம்பினேஷன் சாரி அவங்க பிக் பண்ணதும் ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியே வந்து வச்சு தட்டிலெல்லாம் வச்சு அப்படியே வந்து ஒவ்வொரு கெஸ்டெல்லாம் வந்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய சாங்கியங்கள் சம்பிரதாயங்கள்லாம் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. போனோடனே சீர்தட்டெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ சீர்தட்டில் நாங்கள் என்ன வச்சோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஒரு லெஹெங்காங்க. லெஹெங்கா வீடியோ வந்து ஆல்ரெடி பியூட்டிஃபைனிங் சேனலில் போட்டிருந்தோம். நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்தோம். அதில் ரொம்ப தேடி பிடிச்சு பாப்பாவுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி நாங்கள் வந்து ஒரு கலர் பிக் பண்ணோம். அப்படின்னா இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லெஹெங்கா. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரூன் ஷேடில் வரும். ஸோ நீங்கள் கலர் ஆகட்டும் இல்லை வந்து லெஹெங்கா டிசைன்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா, ரெடிமேட் லெஹெங்காஸ் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா பியூட்டிஃபைனிங் சேனலில் இல்லை எண்ட் கார்டில் வந்து
லிங்க் அட்டாச் பண்ணுறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு பவுனா வந்து வச்சுருந்தோம். எனக்கு வந்து தோடு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு வந்து தாட் இருந்தது. அவங்க 10th போக போகிறாங்க. ஸோ இனி எவ்வளோ தூரம் இருக்குது, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கினா தானே அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுமான்னு ஒரு டவுட்டும் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் எனக்கும் வந்து டைம் கன்ஸ்ட்ரெயின் பயங்கரமாக இருந்தது. ஏன்னா எனக்கு அந்த டைமில் பிரைடல் இருந்தது, பேக் டு பேக் இன்னொரு பியூபர்ட்டி ஃபங்க்ஷனும் அந்த டைமில் தான் வந்து பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ எனக்கு வந்து டைம் கிடைக்கல கடைக்கு போய் இந்த மாதிரி ஜுவல்லரி செலக்ட் பண்ணுறதுக்கு. வாங்குறது மனசு திருப்தியாக வாங்கணும், ஏனோ தானோன்னு வாங்கக்கூடாதுன்னு அது மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்லேயே வந்து பவனா வந்து வச்சுட்டோம். ஸோ அதுக்கப்புறமேட்டு ஒரு சில ஐட்டம்ஸுங்க, கண்ணாடி, வளையல், பொட்டு, பவுடரு, சீப்பு, பர்ஃப்யூமு, அதெல்லாம் வந்து தட்டில் வைக்க வேண்டியதெல்லாம் வந்து அழகாக தட்டில் வந்து வச்சாச்சுங்க. ஸோ இருக்க ஷார்ட் டியூரேஷனில் நாங்கள் எங்களால் எவ்வளோ சிறப்பாக பண்ண முடியுமோ அவ்வளோ சிறப்பாக வந்து பண்ணியாச்சு. அதே ஒரு மனசு திருப்தியாகவும் இருந்தது. ஸோ நான் இதில் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வந்து நான் ஜுவல்லரி பீஸாக எடுக்கிறத விட காயினாக எடுத்து வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சருக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நிறைய விஷயங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால நாங்கள் வந்து உணர்ந்தனால உங்களுக்கும் வந்து சொல்கிறோம். ஸோ ஓகேங்களா, இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் அ பெஸ்ட் திங் அண்ட் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட் திங். ஓகேங்களா, அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் வந்து போய் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு அப்படியே வந்து ஃபோட்டோ செஷன்லாம் போயிட்டு இருந்தது. நீங்கள் அதை தான் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு வழியாக ஃபங்க்ஷன் சிறப்பாக முடிஞ்சிருச்சு. ஐயோ பயங்கர பயங்கர வெயில். நாமக்கல்லாம் யோசிச்சு பாருங்க என்ன அளவுக்கு வெயில் இருக்கும்ட்டு. என்னால் முடியலன்னு சொல்லிட்டு மன அறை ரூம் இருக்கும்ல, அந்த ரூம்ல வந்து அப்படியே வந்து உக்காந்துட்டேன். முடியல, ஊத்துது. இதுதான் என்னோட மேக்கப் லுக். ஒண்ணுமே பண்ணல, ஐப்ரோஸ், அப்புறம் ஐஷேடோ லைட்டா, அதுக்கப்புறம் காஜல், லைனர், அப்புறம் என்னது காம்பேக்ட் பவுடருங்க, கன்சீலர் போட்டு காம்பேக்ட் பவுடர், அவ்வளவுதான். என்னோட நகை எல்லாம் கோல்டு தான், வேற எதுவுமே நான் வந்து போடல, ஏன்னா டைம் இல்லை. இப்போ பூவை பத்தி கண்டிப்பா சொல்லணும். இதை நாங்க வரோன்னே அவங்க வந்து எங்களுக்காக கோத்து வச்சிருந்தாங்க எல்லாத்துக்குமே. ஒவ்வொரு முளம் இப்படி வந்து 2 முளம் வரும்னு நினைக்கிறேன். நல்லா அடுக்கா கோத்து வச்சிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகா லைவ்லியா இருக்குல்ல. இதெல்லாம் வேலை சாரி பயங்கர வேலை. உங்க ஊர்ல எல்லாம் வெயில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதான் என்னோட சாரி. அன்னைக்கு ஒழுங்கா அந்த சாரி காமிக்க முடியும். பிளவுஸ் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. கேமராக்கு நல்லா இருக்கு. நைஸ். அப்படியே ஈவெண்ட் எல்லாம் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். ஸோ எடுத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த பிறகு பாப்பாவுக்கு மட்டும் போஸ்டர்ஸ் எல்லாம் வந்து எடுக்க வேண்டியது இருந்தது. ஸோ அதனால் ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரெஸ்ஸுக்கும் உண்டான ஸ்டைலிங்கும் வந்து பண்ணி விட்டாச்சு. இந்த இடத்துல நான் இந்த விஷயத்த சொல்லியே ஆகணும். பாருங்கள், மேக்கப் வந்து கலையாமல் அப்படியே இன்டாக்டாக இருந்தது. எந்த அளவுக்கு ஹியூமிடாக இருந்தது வெதரு, கொஞ்சம் கூடயும் பாப்பாவோட மேக்கப் கலையவே இல்லை. அண்ட் அது வந்து லைவாக நான் பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது பிரைட் சொல்லுவாங்க, அக்கா கரெக்டாக இருந்தது, மேக்கப் கலையாமல் நீட்டாக இருந்தது அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. அது நம்ம பார்க்குற வரைக்கும் நம்ம நம்ப மாட்டோம் இல்லையா. பட் இன்றைக்கி நான் நம்ம வீட்டு விசேஷத்துக்கு நம்ம வீட்டு பாப்பாவுக்கு வந்து போட்டு மேக்கப் வந்து அப்படியே இன்டாக்டாக நின்னது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம். எனக்கும் ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. அப்போ நம்ம அப்படியே ரொம்ப ஒரு கர்வமாக ஃபீல் பண்ணுவோம்ல, பாருடா நம்ம ஒர்க்கு அப்படின்னு மாதிரி இருக்கும்ல, அந்த ஒரு விஷயம் எனக்கு ஹாப்பியாக இருந்தது, சாட்டிஸ்ஃபைங்காகவும் இருந்தது. ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பாப்பா குழந்தைங்கள்லாம் வந்து விளையாண்டுட்டு அப்படியே கோழிக்கூடெல்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஃபுட்டேஜாக உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ எங்கே முடியுது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நல்ல நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அட்டில் தென் டேக் கேர், டாடா பாய். அது உட்காந்துக்கும், வலிக்காதுல்ல. இது பூனை தூக்குற மாதிரி தூக்குறா. சூப்பர் சூப்பர். எங்க அந்த பாப்பா தன்னை இங்க பாரு, பாப்பா வெளியே கூட்டிட்டு வந்திருக்கா. எதுக்கு? வேணாம் வேணாம், கையில இப்படி பிடிச்சுக்கோ. தன்னு உனக்கு ஹாப்பியா? அதுக்கு பேர் என்ன? ஐயோ பயப்படுறா. கையில வச்சுக்கோ, கையில வச்சுக்கோப்பா. இப்படி போய்ப்பா. ஒண்ணுச்சா
ஹரிஷ்வா இதான் முட்டை கோழி அசால்ட்டா வச்சிருக்காரு பாரு. இதுதான் பெருசா முட்டை நம்மளுக்கு கூட ஒயிட் எக் விடுறதுல இந்த கோழி தான். குத்துதா? முள்ளு குத்துற மாதிரி இருக்கா? முட்டை குடுத்துட்டியா? குடு. நீ குடு. வாயில கொத்தட்டும். குடுத்துட்டு வாங்க. கொடுத்துரு. உங்க அப்பாட்ட ஊர்ல இருக்குங்க. உடு. அப்பாட்ட ஊர்ல வாங்கிட்டு ஆர்டர் பண்ண. மேல விடுறாரு.